இடத்திலே நாங்கள் செய்கிற பணிகளை ஆராதிக்கிறோம் என்றாலும் அது கூட நாங்கள் ஒரு முழு இதயத்தோடு ஆண்டவரிடத்தில் நாங்கள் வர வேண்டும். இதில் நாங்கள் சில காரியங்களை நாங்கள் பார்க்குறோம். இதில் என்னத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் வயசானாக்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் எல்லாரும் ஒழுங்காக செய்துட்டு வர்றீங்க. நீங்கள் சில வேளையில் இன்னும் கொஞ்சத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் சிறு பிள்ளைகளுக்காக இது கொஞ்சம் கூட நான் இந்த மெசேஜை நான் ஆயுதப்படுத்தி கொண்டேன். எப்படியாக முறைகள் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் சிலோன்லேருந்து வந்திருக்கோம், இந்தியாவிலேருந்து வந்திருக்கோம். எங்களுக்குன்னு சொல்லி ஒரு கல்ச்சர் இருக்குது. அந்த கல்ச்சரில் நாங்கள் சில காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஆதி தாய் தகப்பன் எங்களை சில காரியங்களை கற்றுக் கொடுத்தார்கள். என்னென்று நாங்கள் போய்களை பாருங்கள், சில வழியில் நாங்கள் இந்தியாவிலையோட சில வழியில் நாங்கள் ஊர்லாப்பு போய்க்கல யாரையாவது நாங்கள் கவனிப்போம். அவர்கள் சைக்கிளில் போய் கொண்டிருப்பாங்க. திடீரென்று சைக்கிளை விட்டு இறங்கி உடனே ஒரு வணக்கம் போட்டு ஒரு சுருவத்தை கண்டு உடனே அதில் ஒரு பிதாசுதனை போட்டுட்டு அப்படி போகிறார்கள். அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு கட்டுப்பாடு, அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு கட்டுப்பாடு இதுகள் எங்களுக்கு சின்னலேருந்து எங்களுக்கு படிப்பிப்பாங்க. பெரியாக்களுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்கணும், ஆண்டவருடைய வசனத்துக்கு நாங்கள் செவிசாய்க்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். சின்னாக்கள் சொல்லணும், பெரியாக்கள் சொல்லக்கூடாது. பெரியாக்களுக்கு இல்லைன்னா தெரியும். கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ கர்த்தருக்கு பயப்படுவது தான் எங்களுடைய முதலாவது காரியமாக இருக்க வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையில். நாங்கள் முதலாவது வசனத்தை நாங்கள் பார்ப்போம். பாருங்க, 5வது அதாவது உபாகமம் 6வது அதிகாரம் 13வது வசனத்திலேருந்து நாங்கள் வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கு ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தருடைய கோபம் உன்மேல் மூண்டு உன்னை பூமியில் வைக்காமல் அழித்து போடாத படிக்கு உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களின் தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றாதிருப்பீர்களாக. உன் நடுவில் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் எரிச்சல் உள்ள தேவனாய் இருக்கிறாரே. நீங்கள் மாசாவிலே செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பீர்களாக. பாருங்கள், இது இஸ்ரவேல் தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு வார்த்தை. அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் அவர்கள் இதை கற்றுக்கொண்டார்கள். ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. இந்த வார்த்தையை தான் நாங்களும் வாசிக்கிறோம். என்னென்று நாங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் ஆண்டவர் எரிச்சல் கொடுக்கக்கூடாது. ஏன் நாங்கள் என்னென்று எரிச்சல் கொடுக்குறோம்னா, மற்ற தேவர்களை நாங்கள் தேடினார், மற்ற தேவர்களை நாங்கள் தேடினால், மற்ற ஆண்டவர்களை தேடினால் ஆண்டவரை நாங்கள் எரிச்சல் விட்டுறோம். இதில் முதலாவது தொடங்குற வசனம், உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய். ஸோ அவருக்கே ஆராதனை செய்யணும், வேறொருத்தருக்கும் நாங்கள் ஆராதனை செய்யக்கூடாது. இதுதான் எங்களுடைய திஸ் இஸ் கொஞ்சம் ஹல்ட்டும் ஃபார் காட். இவ்வளவு தான், இதை விட வேறு ஒன்றும் இல்லை. நாங்கள் இதை முக்கியமாக கண்ணும் கருத்துமாக செய்ய வேண்டும். என்னதான் யாராவது எங்கிட்ட கேட்டால், நீ ஏன் ஆண்டவருக்கு நீ இயேசுவை தான் நீ முன் வைக்கிறா, இல்லாட்டி பிதா பரிசுத்த ஆவியான இந்த 3 ட்ரினிட்டியை தான் நீ நம்புகிறா அப்படியான்னு சொல்லி இருந்தால், அவர்கள் வேறு ஏதாவது கொண்டு வந்து சொன்னாலும் நாங்கள் அதுகளை நம்பக்கூடாது. இதுகளெல்லாம் பாருங்கள், இந்த உலகத்தில் நாங்கள் இருக்க மாட்டோம், நாங்கள் இதுகளையெல்லாம் சந்திப்போம். யாராவது நாங்கள் இப்போ சில பேர் நாங்கள் நல்ல வயதானே இருக்கிறோம், நாங்கள் பிள்ளைகள் இருக்குது, எங்களுக்கு பிள்ளைகள் இருக்குது, பெரிய பிள்ளைகள், அவர்கள் கூட எங்களுக்கு கூட சில பேர் சொல்லிக்கணும், இயேசுவை நீங்கள் தனியாக கும்பிடலாம், இன்னும் இவ்வளோ பேர் இருக்கணும்னு சொல்லிக்கணும். அவர்களுக்கு ஏற்ற மாதிரிக்கு வசனத்தை கொடுக்கறதுக்கு வசனத்தை நாங்கள் ஆராய்வோம். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை சொல்கிறது, அவர் ஒருவரே தேவன். 10 கட்டளைகளுக்குள்ள கூட அந்த இதை ஆண்டவர் வைத்திருக்கிறார். முதலாவது 3 கட்டளைகளை நாங்கள் வாசிப்பமாக இருந்தால், ஆண்டவர் எரிச்சல் உள்ளவர் தேவனாக இருக்கிறார். நாங்கள் மற்ற தேவர்களை நாங்கள் கும்பிட வேண்டாம், நாங்கள் மற்ற தேவர்களுக்கு ஆராதனை செலுத்துவோம் வேண்டாம். இது மோசையில காலத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். நாங்கள் அடுத்த காரியத்தை பார்ப்போம். சங்கீதத்தில் என்ன மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது, 95வது சங்கீதத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடுவோம் பாருங்கள். அல்லேலூயா. இப்போதைய நாங்கள் காலத்தில் பாப்பமா இருந்தால், இந்த முழங்கால் படியிடுறது என்றது ஒரு கொஞ்சம் கஷ்டமான காரியம். எங்களுக்கு வயசு வந்த ஆட்களுக்கு ஒன்றும் செய்யலாது. சில பேருக்கு முழங்காலில் நோய் இருக்கும். அதுகளெல்லாம்
அதுக்கு எக்ஸ்கியூஸ் இருக்கு. ஆனால் அந்த முழங்கால் படியிட்டு நான் தேவனை ஆராதிக்கிறது என்றது கொஞ்சம் கொஞ்சம் இல்லாமலே போயிடுச்சு பள்ளிக்கூடம். அதாவது எங்களுடைய இதுகள்லேருந்து என்ன எங்களுடைய ஆலயங்கள்லேருந்து எங்களுடைய சபைகள்லேருந்து இவைகள் இல்லாமலே போய்விட்டது. முழங்கால் படியிடுற நேரம் நான் என்ன செய்கிறேன்னா ஆண்டவருக்கு முன்பாக நான் என்னை தாழ்த்துகிறேன். ஆண்டவருக்கு முன்பாக நான் என்னை தாழ்த்தி தேவனிடத்திலே என்னை அர்ப்பணிக்கிறேன். ஒவ்வொரு காரியங்களுக்கும் நாங்கள் கரங்களை உயர்த்தி நாங்கள் ஆராதிக்கிறதுக்கு அதுக்கும் ஒரு உதாரணம் இருக்கு. கரத்தை நாங்கள் விரித்து ஆராதிப்பதற்கு அதுக்கும் ஒரு விளக்கம் இருக்கிறது. நான் முழங்காலில் இருந்து ஆராதிக்கிறதுக்கும் அதுக்கும் ஒரு விளக்கம் இருக்கு. கண்களை மூடுகிறது முக்கியமானது. சில பேர் கண்ணை மூடுறதே இல்லை. கண்ணை மூடணும். நாங்கள் கண்ணை மூடினாத்தான் நான் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறேன். சரியா? நாங்கள் எல்லாரும் என்ன கவனிக்கோ. நாங்கள் கண்ணை மூடுவோம். கண்ணை மூடிட்டு நான் சொல்கிறத நீங்கள் நினைக்கணும். எல்லாரும் நீங்கள் கண்ணை மூடுங்க. கண்ணை மூடுங்க. கண்ணை முடியாச்சு தானே எல்லாரும்? இப்போ நினைங்கோ, ஒரு கடலில் ஒரு கப்பலை நீங்கள் நினைச்சு கொள்ளுங்க. அந்த கப்பல் என்ன மாதிரியான கப்பலாக இருக்கும் உங்களுக்கு? நீங்கள் ஒவ்வொருத்தரும் வேறு வேறு கப்பலை தான் நீங்கள் சிந்திக்க போகிறீங்க. ஸோ இனி கண்ணை தரவங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட கப்பல் எந்த அளவு பெருசாக சிந்தனா? விசுவாச கப்பல். ஓகே, நீங்கள் சொல்லுங்க. ஓகே, உங்களோட கப்பல் அளவானது. சரி, இனி கண்ணை மூடுங்க எல்லாரும். இந்த கப்பலில் ஒரு ஆப்பிள் ஒன்று இருக்குது. சரி, கண்ணை தருவாங்க. நீங்கள் சொல்லுங்க. சாரணியா சொல்லுங்க. இருக்கிற ஆப்பிள் என்ன கலர்? ஓகே, உங்களோட ஆப்பிள் என்ன கலர்? சொல்லுங்க. ஓகே, நீங்கள் சொன்ன உங்களோட ஆப்பிள் என்ன கலர்? ஓகே, விளங்குதா உங்களுக்கு என்னத்தை நான் சொல்கிறேன்ட்டு? நாங்கள் கண்களை மூடினா தான் எங்களுடைய உள்ளுக்கு இருக்க ஸ்க்ரீனில் நாங்கள் ஆண்டவரை தரிசிக்கிறதுக்கான ஒரு காரியம் எங்களுக்கு காட்டப்படுகிறது. ஸோ இனி கண்ணை மூடுங்க. இந்த கப்பல் என்ன கலரில் இருக்குது? மம்மி சொல்லுங்க, கப்பல் என்ன கலர்? உங்களோட கப்பல் உங்களோட அப்புறம் பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியங்கள் காட்டப்படுகிறோம். இந்த கண்ணை மூடிக்கொண்டா தான் நாங்கள் ஆண்டவரை தரிசிக்கலாம். கண்ணை திறந்து கொண்டு நாங்கள் தரிசிப்போமா இருந்தால் ஏமலாந்தி கொண்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுதான் சரியான பதம், ஏமலாந்துறது. மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றது மற்றவர்களை குறித்து நாங்கள் கவனிப்போம். ஆராதனை நேரம் மற்றவர்களை நாங்கள் கவனிக்க வேண்டிய ஆண்டவருக்கு கொடுக்குற நேரம் மிஸ் பண்ணப்படுகிறது. இந்த கொஞ்ச நேரம் தான் நாங்கள் ஒரு அரை மணித்தியால நாங்கள் துதிப்போம். அரை மணித்தியாலம் துதிக்கிறத இன்டென்சிவாக கண்களை மூடி கரங்களை உயர்த்தி உள்ளத்திலிருந்து தேவனை நோக்கி நாங்கள் ஆராதிக்கிறோம். இது ஒரு சின்ன ஒரு பயிற்சி. உங்களுக்கு கண்ணை மூடினா தான் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு காட்டப்படும். இது இவ்வளவும் பாருங்கள். இதுக்கு முதல் நாங்கள் என்னென்ன ஆயத்தப்படுத்தி தருகிறோம்? வேதத்தை வாசிக்கிறோம், தேவனுடைய சிந்தனையாக இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமையில் தேவையில்லாத காரியங்களுக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்காமல், ஃபோனை சுரண்டாமல், டிவியை பார்க்காமல், இதுகளெல்லாம் நாங்கள் செய்து தான் நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு எங்களை ஒப்பு கொடுத்து எங்களை அதாவது அதுக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழாக நாங்கள் கொண்டு வருகிறோம். அவருடைய பிரசன்னத்துக்கு கீழாக நாங்கள் கொண்டு வருகிறோம். கொண்டு வந்து தான் நாங்கள் இந்த இடத்துல வந்து நாங்கள் கண்களை மூடி இனி ஆராதிக்க பழக கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் பெரியாக்கள் எல்லாம் நீங்கள் செய்யுங்க, சின்ன ஆக்களுக்கு நான் சொல்கிறேன், கண்களை மூடி நாங்கள் ஆராதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பாட்டு படிக்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு காரியம். வாய்களை உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். என்னத்தால நிரப்புவார்? துதியினால நிரப்புவார். அவங்களுடைய வாயை நாங்கள் விரிவாய் திறந்து தேவனை துதிக்க வேண்டியதாக இருக்கிறது.
அப்போ நாங்கள் சின்ன பிள்ளைகள் என்ன செய்யணும்னா வாயை நாங்கள் வடிவா திறந்து ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் உச்சரிக்க வேண்டும். நாங்கள் உச்சரித்து ஆண்டவருடைய நாமத்தை சொல்லுகிற போது ஆண்டவர் எங்களுக்கு இன்னும் ஆவிக்குரிய ரீதியிலே இன்னும் பெரிய காரியங்களை, இன்னும் கணக்கு காரியங்களை, வெளிப்படுத்தல்களை தருவார். யார் யாரெல்லாம் கனவு காண்ற நீங்க? என்ன கனவுகள் காண்ற நீங்க? இந்த கனவு கண்ட அப்புறம் அந்த கனவு குறித்து நீங்கள் சிந்திச்சிருக்கிறீங்களா? இது என்ன கனவாக இருக்கும்? என்னத்தை கேள்வி நான் உங்களுக்கு இது என்னத்தை கேட்டேனாண்டா, இந்த காண்ற கனவு ஆண்டவர் என்னத்தை எனக்கு காட்ட விரும்புகிறார்ன்னு சொல்லி நான் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. கனவுகளெல்லாம் சும்மா வர போகிற இல்லை. தேவனுடைய வார்த்தைக்கு கீழே நாங்கள் ஜீவித்து வருவோமா இருந்தால், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சிந்தனையாக நாங்கள் தினமும் இருப்போமா இருந்தால் ஆண்டவர் கனவை தந்தே ஆகுவார். ஏனெண்டா எங்களை ஜெபிக்க சொன்னால் நாங்கள் ஜெபிப்போம். அந்த நேரத்தில் ஆவியானவர் பேசுகிறதுக்கு சான்ஸே இல்லை. விளங்குதான் நான் சொல்கிறது? நாங்கள் ஜெபிக்கிற டைம்னு சொல்லி நாங்கள் எங்களுக்கு ஒரு ப்ரேயர் டைமை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். நாங்கள் போய் இருக்கிற ஜெபிக்கல நாங்கள் எங்களுடைய வாயை திறந்து வளவலாண்டு நாங்கள் ஜெபத்தை எல்லாம் எடுத்துருவோம். ஒரு பிழையுமே இல்லை. ஆண்டவர் இடத்துல நாங்கள் ஜெபிக்கத்தான் வேணும். ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறதை கேட்க வேண்டும். அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்கிறதுக்கு நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். சிந்தனை கூட கண்களை மூடினால் எங்களுடைய சிந்தனையில வருகிறதான படங்கள் என்ன படங்களா இருக்குது? இந்த படங்களை குறித்து இன்னும் ஒரு காரியம் இருக்குது. தேவையில்லாத படங்கள் எல்லாம் வைத்திருப்போம். அந்த படங்களை எல்லாம் அகற்றி விட வேண்டும். அந்த படங்கள் எல்லாம் எங்களுடைய மனதிலிருந்து அழிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் எங்களை நல்ல வடிவாக படைச்சிருக்கிறார். எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மெமரி தந்திருக்கிறார். அந்த மெமரி சின்னன்லேருந்து பிறர் நீங்கள் ஜோர்ஜ் புரர் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சின்னன்ல நீங்கள் செய்த ஏதாவது ஒரு நல்ல காரியம் உங்களுடைய ஞாபகத்துக்கு இருக்கா? ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் செய்த ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் சைக்கிளில் போனது அப்படி ஏதாவது நல்ல காரியம் ஏதாவது ஞாபகத்தில் இருக்கா? கெட்ட காரியம் விளங்குதா? நான் சொல்கிறேன் என்ன சொல்ல வர்றேன்னுட்டு. நாங்கள் சின்னன்ல நாங்கள் விழுந்து எழும்பி கைகால முறிச்சாலும் எங்களுக்கு அது ஞாபகத்தில் இருக்கும். அவ்வளோத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு ஞாபகத்தை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். அப்போ எங்களுடைய மைண்ட் திருப்ப திருப்ப புது படங்களால் நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது. எங்களுக்கு நடந்த சில கூடாத காரியங்களை கூட நல்ல காரியங்களாய் நாங்கள் அந்த படங்களை எங்களுடைய மனதிலே ஆண்டவர் தந்து தந்து எங்களை நன்மையான ஒரு காரியத்துக்குள்ளாக எங்களை வழிநடத்தி கொண்டு போகிறார். ஆனால் இப்படியெல்லாம் எங்களுடைய படம் எல்லாம் நிறைஞ்சிருக்க. முந்தியெல்லாம் படம் எடுக்கிறேன்னா ஒரு ஃபிலிம் ரோல வேண்டி 36 படத்தை தான் எடுக்கலாம். இப்போ கண்டியில் 3000 சொச்ச படம் இருக்கு உங்களுக்கு. இதே மாதிரி எங்களோட மைண்டும் எத்தனையோ மில்லியன் படங்களை நாங்கள் எங்களுக்கு நடந்த காரியங்களை அது ஸ்பைஷா பண்ணி வச்சிருக்கிறது. இப்போ நாங்கள் வருவோம் ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு. ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு வரைக்கல இந்த படங்கள் எல்லாம் எங்களுக்கு இந்த படங்கள் எல்லாம் காட்டக்கூடாது. ஆண்டவரை ஆராதிக்கிறது எப்படியானது ஒரு காரியம், எப்படியான ஒரு ஃபீலிங் என்றது அது எங்களுடைய இருதயத்திலிருந்து வெளிப்பட வேண்டியதாக இருக்கிறது. அப்போ பாருங்க, நாங்கள் இன்னும் எவ்வளவுத்துக்கு எங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஆராதனை செய்ய வேண்டும். எங்களுடைய வாய் பாடுது, எங்களுடைய உள்ளம் ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் நிறைந்திருக்கிறது. எங்களுடைய சிந்தனை சில வேளையில் அயன் பாக்ஸ் போட்டுட்டு வந்தேனானோ தெரியல. அப்ப பாருங்க, எங்களுக்குள்ள இருக்கிறது மனுஷனை ஆண்டவர் எப்படியாக படைத்திருக்கிறார். இது இவ்வளவும் மனுஷனுக்குள்ள ஜெபிச்சு கொண்டிருக்கேக்கல எங்களுக்கு வர்ற சிந்தனைகள், நாங்கள் துதிச்சு கொண்டிருக்கேக்கல நாங்கள் வர்ற சிந்தனைகள், மெசேஜை கேட்டு கொண்டிருக்கேக்கல வர்ற சிந்தனைகள் எல்லாம் வித்தியாசமான சிந்தனைகள். இது எல்லாத்தையும் ஒருமுறைப்படுத்துறதுக்கு தான் ஆவியானோட கரத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்க மாட்டோம். அவருடைய லைட்டுங்களுக்கு கீழாக நாங்கள் வரோம். அவர் எங்களை கைட் பண்ணோம். நாங்கள் எங்களை கைட் பண்ணினோம்னா நாங்கள் தான் யோசிப்போம், அடுப்பு போட்டுட்டா வந்தேன் நான், கதவை பூட்டிட்டா வந்தேன் நான். இதுகளெல்லாம் எங்களுக்கு எப்போ வரும்? நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸில் இருக்கீங்களா எங்களுக்கு வரும்.
ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸில் இருக்கீங்களோ எங்களுக்கு வரும். அப்போ இப்படி வராத காரியங்கள் இப்படி வராட்டிக்கு நல்லா, அப்படி வராட்டிக்கு நல்லா, எல்லாருக்கும் வரும்னு சொல்ல இல்லை. ஆனால் எனக்கு கூட அப்படியான ஃபீலிங்ஸ் வந்திருக்குது. ஸோ அது விடாது, அந்த 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 சிந்தனை எங்களை சும்மா விடாது. அது திருப்ப 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 கொண்டு வந்தே இருக்கும். அந்த நேரத்தில் அங்களுடைய சிந்தனையை பரிசுத்த ஆவியானோட கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். அப்படி பழகிக்கணும். இது கணக்கை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், அதை விட்டுட்டு போவோம். நாங்கள் இப்போ அன்பேட்டுங்களுக்கு போவோம். என்ன வழிபாடு ஆண்டவரை எப்படியாக நாங்கள் துதிக்கிறேன்னு சொல்லி இந்த இதில் வசனத்தில் சொல்லுறபடி நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். சங்கீத புஸ்தகத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறது முக்கியமான ஒரு ஜெபம். அது நாங்கள் கட்டாயம் நாங்கள் சபையில் தான் செய்யணும்னு இல்லை, சபையில் செய்யலாம், அதுக்கு தடையே இல்லை. உங்களுக்கு அந்த நேரத்தில் ஆவியானவர் உணர்த்தைக்குள்ள நீங்கள் முழங்காலில் இருந்து நீங்கள் துதிக்கலாம், முழங்காலில் இருந்து ஜெபிக்கலாம், ஒரு தடையுமே இல்லை. ஆனால் இதை ப்ராக்டிக்கல் பண்ணி கொண்டு வாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், பெரியாக்களுக்கு இல்லை, சின்ன பிள்ளைகள். பெரியாக்கள் செய்கிறனோட எனக்கு எவ்வளோத்துக்கும் தெரியும். ஏன்னா நீங்கள் எவ்வளோத்துக்கு ஜெபிக்கிறீங்க, இவ்வளோ காலான் இருக்கிறீங்க. அப்படி நீங்கள் செய்யாட்டிக்கு நீங்கள் அதில் செய்துட்டு வாங்க. ஏலாட்டிக்கு முழங்கால நோ அது இதுன்னு சொன்னால் அதுக்கு எக்ஸ்கியூஸ் இருக்குது, அது பிரச்சனை இல்லை. ஸோ முழங்காலே நாங்கள் இருந்து ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது. அடுத்தது நாங்கள் பார்ப்போம். 134வது அதிகாரத்திலே 2வது வசனம் எப்படியாக சொல்றது, உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். அப்ப 2 காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. எங்களுடைய கரங்களை உயர்த்தி பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக உயர்த்த வேண்டியதாக இருக்கிறது. அதுக்கு பிறகு கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். எங்களுடைய வாய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க பழகி கொள்ள வேண்டும். எங்களுடைய வாயிலே தேவனை துதிக்கிற துதி எந்த நேரமும் இருக்க வேண்டும். நாங்கள் துதிக்கிற நேரத்தில் தான் நாங்கள் துதிச்சு கொண்டிருப்போம். நாங்கள் எங்கேயாவது நாங்கள் சரி காரை போய் பார்க் பண்ணிட்டு வர்றோம்னாலும் அந்த நேரத்தில் எங்களுடைய வாயில் துதி வருதுன்னா எனக்கு தெரியும், நான் ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி நாங்கள் எந்த நேரமும் எங்களுடைய துதி, எங்களுடைய வாய் நன்மையான தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் துதித்து கொண்டிருப்போமா இருந்தால் தேவ ஆவியானவர் எங்களை வழி நடத்துகிறதை எங்களுடைய வாழ்க்கையில இன்னும் கூட நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை நாங்கள் பார்ப்போம். அடுத்த வசனம் இப்படியாக சொல்கிறது, எங்கள் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல் என் ஆத்மா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. என் கைகளை உமக்கு முன்பாக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. அப்ப தேவன் மேல் நாங்கள் தாகமாய் இருக்கிறதை நாங்கள் அந்த ஃபீலிங்கே நாங்கள் தான் வர வைக்க வேண்டும். அதையும் நாங்கள் தான் வர வைக்கணும். அப்ப மற்றாக்களை பார்த்து கூட நாங்கள் படிச்சு கொள்ளலாம், அவங்க துதிக்கிறோமே என்ன மாதிரி துதிக்கிறாங்கன்னு, மற்றாக்கள் என்ன மாதிரி என்ன வேர்ட்ஸ் பாவிக்கிறாங்கன்னு சொல்லி அதை கேட்டு கூட நாங்கள் எங்களுடைய வாயினாலே நாங்கள் அதை ரிப்பீட் பண்ணிக்கலாம். அப்போ பக்கத்தில் நிற்கிறாள், கர்த்தருக்கு சோத்திரம் 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 சோத்திரம், இதுதான் உண்மையாகவே அநேகருக்கு தெரியும், சோத்திரம் சோத்திரம்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை கூட நாங்கள் எங்களுடைய வாயினால ரிப்பீட் பண்றதுக்கு எங்களுடைய வாய் கட்டப்பட்டிருக்கிறது. மற்றவர்கள் கைகளை விரித்து ஆராதிக்கிறதை பார்த்து கூட நாங்கள் கைகளை விரித்து ஆராதிக்கிறதுக்கு எங்களுடைய கை கட்டப்பட்டிருக்கிறது. அப்படியாக இருக்கக்கூடாது. நாங்கள் சின்னல இருந்து நாங்கள் வளர்ந்து வரைகளை நாங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு தான் வருகிறோம். எப்படி நடக்க வேணும், எப்படி விழவணும் என்று கற்றுக்கொள்ளுகிறோம், எப்படி ஓடணும் என்று கற்றுக்கொள்ளுகிறோம். அப்போ ஒவ்வொரு காரியங்களையும் எங்களை கற்றுத்தரையில் நாங்கள் அந்த சிஸ்டத்துக்குள்ளாக அப்படியே நாங்கள் வந்து கொண்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் சாத்தான் சில காரியங்களை விதைகளை விதைப்பான், எங்களுடைய மைண்டில் எங்களுடைய சிந்தனையில் விதைப்பான். நீ நெடுக எல்லாரும் மாதிரி நீ செய்து கொண்டிருக்கணும், நீ ஏன் மற்ற பக்கத்தால் போகக்கூடாது. இது எனக்கு நடந்தது, என்னுடைய வாழ்க்கையில நடந்தது, நான் அனுபவிச்சேன். ஏன் நாங்கள் இப்படித்தான் வாழணும், ஏன் இப்படித்தான் நாங்கள் செய்யணும், ஏன் நாங்கள் இல்லை.
ஆனால் கொஞ்சம் வளர்ந்து வர வர வரத்தான் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கத்தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிற மாதிரியே நாங்கள் வர வேண்டியதாக இருக்கிறது. அதை விட்டு நாங்கள் ட்ரக் மாறி போக வேண்டாம், எங்களுக்கு தான் பிரச்சனை. அப்போ ஆண்டவர் கொடுத்தது உலகம் எங்களுக்கு கணக்க காரியங்களை கற்றுத்தரும். உலகத்தில் கணக்க காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். சில பேர் சொல்கிறாங்க இது இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம், அது அவங்களுக்கு தெரியாது இவங்களுக்கு தெரியாது அப்படி சொல்லி அதாவது ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளையும் வஞ்சிக்கிறதுக்குன்னு சொல்லி ஆவியான அதாவது பிசாசு ரட்சிக்கப்பட்ட ஆக்களும் கூட சொல்லுவாங்க நீ இப்படியெல்லாம் செய்யலாம் அப்படியெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி, அதாவது சுத்து மாத்திர சில காரியங்களை தேவையில்லாத காரியங்களை எல்லாம் கொண்டு சொல்லுவாங்க. அது ஒருத்தருக்கு தெரிய வராது வராது, சட்டத்துக்கு கீழே அது பாவம். ஆனால் அதையும் சில வேளையில் நாங்கள் உண்மையாகவே கேட்டு நாங்கள் நடந்துடுவோம். அப்படி நடந்த அப்புறம் நாங்கள் என்ன செய்கிறோம், ஆண்டவரே எனக்கு தெரியாமல் நான் செய்துட்டேன், என்னை மன்னிச்சு கொள்ளும், இது நான் செய்யலாம். ஒருக்கா போய் சொன்னால் சொன்னாலும் பாவம் தான். பொய்ய ஒருக்கா சொல்ல தொடங்கினா அதுக்கு அடுத்த போய் இன்னொரு காரியம் சொல்லுவாங்க, என்ன இதை கணக்க பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை செய்யலாம்னு சொல்லி அப்படி சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம், 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை செய்து வைக்கலாம்னு சொல்லி பாருங்க எவ்வளவு சாபத்தை அந்த புது தம்பதிகளோட தலையில கொட்டுறாங்கன்னு சொல்லி. உலகம் 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை செய்து வைக்கலாம், இது உலகம் உங்களுக்கு கற்பிக்கிறது. ஆண்டவர் சொல்றா நீ போய் பேசாத, அவர்கிட்ட 10 கட்டளையில் உண்டு. அப்போ நாங்கள் தேவனுக்கு முன்பாக நாங்கள் மற்றவர்களை பார்த்து நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். அவர்கள் என்ன மாதிரி ஆராதிக்கிறார்கள், அவர்கள் என்ன மாதிரி தேவனை துதிக்கிறார்கள். நான் சில நேரங்களில் பிள்ளைகளை கூட நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு 10 ஆண்டவருடைய பேர்களை 10 பேரை நீங்கள் எழுதி போட்டு இந்த 10 பேரை நீங்கள் பாடமாக்கி அதை கூட நீங்கள் வச்சு துதிக்கலாம். நீங்கள் 10 ஆண்டவருடைய பேர்களை எழுதினால் கூட அதில் 5ஆவது உங்களுக்கு மண்டையில் நிற்கும். 5ஆவது எழுதுகிறது முக்கியம். எழுதாமல் இதுக்களால் கேட்டுட்டு அதுக்களால் விட்டுட்டு போனால் அது கொஞ்ச காலத்துக்கு அப்படி போய் கொண்டிருக்கும், எல்லாம் செய்து கொண்டிருக்கும். எப்பயாவது ஒரு நாளைக்கு இறுக்கி பிடிக்கும், அப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பாருங்கள், என் கரங்களை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல என் ஆத்துமா உண்மையில் தாகமாக இருக்கிறது. தேவனுக்கு மேல் நான் தாகமாக இருக்கிறேன். மான்கள் நீரோடைய வாஞ்சிப்பது போல என் ஆத்துமா தேவன் மேல் வாஞ்சியாக இருக்கும். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை நாங்கள் பார்ப்போம். அடுத்த வசனத்தில் புலம்பல்ல எழுதப்பட்டிருக்கிறது, நாம் நம்முடைய கைகளோடும் கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு ஏறெடுக்க கடவுள். இப்போ கைகளைத்தான் நாங்கள் தூக்குறோம்னு காணாது, எங்களுடைய இருதயத்தையும் ஆண்டவருக்கு நாங்கள் கொடுக்கணும். எங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் கேட்குற உங்களுடைய இருதயத்தை எனக்கு தான். அந்த இருதயத்தை ஆண்டவர்கிட்ட கொடுக்கிறது அது ஒரு பெரிய ஒரு போராட்டம், மனுஷனுக்கு ஒரு பெரிய ஒரு போராட்டம். பாருங்கள், இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டு இந்த பாலைவனத்திலே அவர் போகிறது 40 நாள் அவர் உபவாசம் இருந்த அந்த காலத்திலே அந்த நேரத்திலே 3 தரம் சாத்தான் ஆண்டவருடைய வார்த்தையை தான் கொண்டு வந்தது. ஆனால் கொண்டு வந்த வார்த்தையெல்லாம் நன்மையான வார்த்தைகள் இல்லை. ஆனால் ஆண்டவர் நன்மையான வார்த்தைகளுக்கால சாத்தானை ஜெயித்தார். என்னண்டு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். 1ஆம் வசனம். இப்படியாக இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு வார்த்தையிலும் இந்த 3 வார்த்தைகளையும் சொல்லி பிசாசு ஜெயித்தார். இந்த நேரத்தில் உண்மையாகவே 40 நாள் உபவாசம் இருந்து 40 நாள் சாப்பிடாமல் இருந்து அந்த நேரத்தில் இருக்கிற அந்த ஃபீலிங் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உடலிலே உணர்ந்தார். எப்படியாக 40 நாள் உபவாசம் இருக்கலாம் என்றதை அவர் உணர்ந்தார். அந்த நேரத்திலும் அந்த கடைசி நேரத்திலும் அவர் தன்னுடைய அதாவது அவருக்கு கொடுக்கப்பட்டதான அந்த அழைப்புதல், அவருக்கு கொடுக்கப்பட்டதான அந்த
பாரம், இந்த சிலுவை குறித்து அவர் சிலுவை மரத்திலே தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டியதான அந்த பாதை விட்டு விலகவில்லை அவர். அந்த நேரத்தில் கூட ஆவியானவரும் இயேசு கிறிஸ்துவும் இணைந்து இந்த காரியங்களை மேற்கொள்ளக்கூடியதாக இருந்தது. இப்போ நாங்கள் கூட எங்களுடைய இருதயத்தை தேவனிடத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறோம். எங்களுடைய கரங்கள் ஹிப்ரேய மொழியில அதாவது தேங்க்யூன்னு சொல்றது கூட அது கூட கையோட கூட சேர்ந்த ஒரு சொல்லாக இருக்கிறது ஹிப்ரேய மொழியிலே. அது கூட தேங்க்யூ வண்டியங்களே இப்போ நாங்கள் தேங்க்யூ வந்து இங்கிலீஷில் சொல்லிட்டு போகலாம், டாங்கன்னு ரொச்சில் சொல்லுவோம், நன்றின்னு சொல்லியிருப்போம். ஆனால் ஹிப்ரேய மொழியில் அது இந்த கையோடு சேர்ந்து இருக்கிற ஒரு சொல்லாக இருக்கிறது ஹிப்ரேய மொழியில். பாருங்க, எசாயாவில் நாங்கள் பார்க்கலாம், நாங்கள் வாசிக்கலாம். 6வது அதிகாரத்திலே இந்த வசனம் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் வாசிப்போம். 3வது வசனமா அது இல்லாட்டி 2லேருந்து வாசிங்க. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள், அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரையொருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். ஆமென், ஆமென். எசாயா புத்தகத்திலே நாங்கள் வாசிக்கலாம், இப்படியாக எழுதப்பட்ட இதே காரியத்தை நாங்கள் வெளிப்படுத்தலே நாங்கள் பார்க்கலாம். வெளிப்படுத்தலையும் இது எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இதில் என்னவென்றால் பரலோகத்திலே எப்படியாக இந்த ஆராதனை இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் கவனிக்கக்கூடியதான ஒரு படம் எங்களுக்கு காட்டப்படுகிறது. கேருபீன்கள் 2, அவர்களே ஒரு கேருபீனுக்கு 6 செட்டைகள். அந்த 6 செட்டைகளில் 2 செட்டைகளால் தங்களுடைய கண்களை மூடி, 2 செட்டைகளால் தங்களுடைய கால்களை மூடி, 2 செட்டைகளினால் பறந்து கொண்டு ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். கண்ணை மூடிட்டு நீங்கள் இந்த வாசனத்தை வாசித்து கொஞ்சம் உங்களுடைய மனதில் நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய பிக்சரில் நீங்கள் பார்த்து கொள்ளுங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. உண்மையாக ஒரு அருமையான ஒரு காரியம். அந்த காரியத்தை இப்படியாகத்தான் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் கூட தங்களுடைய கால்களையும் கண்களையும் மூடி செட்டைகளினால் பறந்து கொண்டு தேவனை நோக்கி பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சின்ன பிள்ளையில கூட நான் சொல்லுவேன், என்னண்டா வாயை திறந்து துதி கேட்கல, ஆண்டவரை நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர்ன்னு சொல்லி உண்மையாகவே நீங்கள் சொல்லி சொல்லி துதியுங்கோ, ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. அடுத்ததாக நாங்கள் பார்க்குறோம் மத்தேயுவிலே இதில் சொல்லப்பட்டது போல மத்தேயு 4வது அதிகாரம் 10வது வசனத்திலே, அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். பாருங்கள், ஆண்டவர் எங்களை படைத்துட்டு ஆண்டவர் எங்களை என்னத்துக்கு ஆராதனை செய்யறதுக்கு தான் எங்களை அழைத்திருக்கிறார். அவருக்கு ஆராதனை செய்ய அவருடைய மத்தியிலே நாங்கள் நேற்று கூட போன கிழமை கூட பார்த்தோம், தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்துக்கு மேல் ஆண்டவர் தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்திலே, அதாவது ஜனங்களுக்கிடையே நடுவிலே அவர் வாசம் பண்ணினார். நாங்கள் செய்கிற துதிகளும் கூட நாங்கள் அதை மட்டுப்படுத்தாமல் உண்மையாகவே எங்களுடைய துதிகளிலே தேவன் வாசம் செய்கிறார் என்று ஒரு நல்ல ஒரு உறுதியோடு கூட நாங்கள் ஆண்டவரை நாங்கள் தொழுது கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அவர் இன்றைக்கு என்னோடு பேசுவார். இன்றைக்கு என்னோட மெசேஜில் தான் ஆண்டவர் என்னோடு பேசணும் இல்லை, நான் இருக்கைகளை எனக்கு வெளிப்படுத்தலை தருவார். அதில் அப்படியான வழிகளுக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது. நான் வீட்டை போய்க்கல, இப்போ நாங்கள் ஞானம் செய்து எங்களோட ஆராதனை முடித்து நாங்கள் வீட்டை போய் கூட ஆண்டவர் எங்களுடைய உள்ளத்தில் பேசுகிறதுக்கு வழிகள் உண்டு. ஆனால் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படியாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், கடைசியாக இந்த வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து கூட சொல்லுகிறார், வார்த்தைகள் எல்லாவற்றையும் நாங்கள் வாசிக்கிறோம், வார்த்தைகள் எல்லாத்தையும் நாங்கள் படித்துக் கொள்கிறோம், எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். ஆனால் சில வார்த்தைகளை நாங்கள் பார்க்க வேண்டும். இயேசு இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கிறார், பவுல் எந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கிறார். என்னென்றால் நாங்கள் புதிய பாடல் எடுப்போம் என்றால்
புதிய ஏற்பாட்டில் அநேகமாக நாங்கள் இயேசு கிறிஸ்து செய்த சகல நன்மைகளான காரியங்கள், அற்புத அதிசய அடையாளங்கள் அவர் என்ன மாதிரி கற்றுக் கொடுத்தார் என்றதை நாங்கள் வாசிக்கலாம். அடுத்தது பவுலும் கூட கணக்கு காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். பவுலை ஆண்டவர் நல்லா பாவிச்சிருக்கிறார் அந்த காலத்தில். பாருங்கள், எங்களோட காலத்தில் நாங்கள் எங்களுக்கு தெரிய டிஜிஎஸ் தினகரன் பிரதர், அவரை கூட ஆண்டவர் நன்றாக பயன்படுத்தி அநேகரை தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரராக மாற்றியிருக்கிறார். இப்போ எங்களுடைய காலத்தில் எப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் நாங்கள் தேடி தான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் வருவார்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை என்னென்று ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு ஊழியக்காரனை தனக்கென்று சொல்லி ஏற்படுத்தியிருக்கிறார். பாருங்கள், இப்படியான ஊழியக்காரர்களை குறித்து, பெரிய பெரிய ஊழியக்காரர்களை குறித்து நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த அறிந்திருக்கிறது எங்களுக்கு பெருமை இல்லை, அவர்களுக்கு கூட ராட்சியம் கட்டப்படுகிறது, தேவனுடைய ராட்சியம் கட்டப்படுகிறது. அதுதான் முக்கியமான காரியம். இதில் பாருங்கள், இதில் வந்து இது நான் வாசிக்கலை, இது விடுவோம், கணக்கு இருக்குது உங்களுக்கு. இதில் 2 படங்கள் இருக்கிறது. இந்த 2 படங்களை குறித்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன கதையை நான் சொல்ல விரும்புகிறேன். இது உண்மையாக நடந்தது. 17ஆம் நூற்றாண்டிலே ஜோன் வெஸ்லி என்று சொல்லி ஒருவர் இருந்திருந்தார். அவர் வந்து ஜான் வெஸ்லி வந்து இங்கிலாண்டில் வந்து தேவனுடைய ஆவியானவர் நிரப்பப்பட்டு ஊழியத்தை செய்து வந்திருக்கிறார். ஜான் வெஸ்லி செய்து வந்த அந்த ஊழியம் வந்து உண்மையாகவே இங்கிலாண்டை மற்ற பக்கமாக திருப்பிச்சு. உண்மையாகவே கணவர் 17ஆம் நூற்றாண்டிலே எப்படியாக இருந்தார்கள் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் இது ஹிஸ்ட்ரி. பாருங்கள், இந்த ஹிஸ்ட்ரியில் சொல்லப்படுகிறது, ஜான் வெஸ்லி வந்து அதில் நீங்கள் பார்க்குறது வந்து அவருடைய பைபிளும் அவர் இருந்து ஜெபிக்கிற அந்த இடமும், அவர் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஜெபம், இதெல்லாம் மியூசியமாக அப்படியே அவர் வாழ்ந்த இடங்கள்லேயே எப்படியாக வைத்திருக்கிறார்கள். நாங்கள் இங்கே கூட, நாங்கள் இருக்கிற தேசத்தில் கூட மார்ட்டின் லூத்தர் பைபிள் எழுதின இடம் நாங்கள் போய் பார்க்கலாம். அடுத்தது சில விட நாங்கள் அங்கே போகிறதுக்கு ஏதாவது வழிகளை நாங்கள் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி எங்களுக்கு தந்தேன்னா நாங்கள் போகலாம். பைபிள், அதை விட பைபிள் மியூசியத்துக்கும் இன்னொருக்கா நான் போகிறதுக்கு இருக்கிறேன். இன்னொருக்கா பிள்ளைகளை அல்லாட்டி வேறு யாராவது உங்களுக்கு விரும்பினவர்கள் நாங்கள் அடுத்த முறை இல்லாட்டி இந்த வருஷத்துக்குள்ள ஏதாவது செய்யணும்னா ஊப்பட்டால் இருக்க பைபிள் மியூசியத்துக்கு கூட நாங்கள் போய் அதுகளை பார்த்துக்கலாம். இதுகளெல்லாம் ஹிஸ்ட்ரி. சில பேர் நீங்கள் கூட இஸ்ரேலுக்கெல்லாம் போய் வந்திருக்கிறீங்க, சில பேர் போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். இதுகளை பார்க்குறது எங்களுக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் உறுதியை எங்களுக்கு கொடுக்கும். நாங்கள் கண்கண்டால் பார்த்து அவைகளை தொட்டு கூட நாங்கள் பார்க்குற அளவுக்கு இந்த காரியங்கள் இருக்கிறது. ஜோன் வெஸ்லி 17ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருக்கு தேவ ஆவியானவர் நிரப்பப்பட்டு அவர் அநேகரை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் ஜெபித்த இடம், அந்த அதில் கொடுக்கப்பட்டிருக்க அந்த சின்ன மேசை, அவர்கிட்ட பைபிள் இருக்கிற இடம், அவர் முழங்கால் படியிட்டு ஜெபித்த அந்த இடம். இதை வந்து பிலி கிரஹாம் இந்த இடத்தை போய் பார்க்கல. அவர் பிலி கிரஹாம் வந்து அமெரிக்காவில் இருக்கிறார். அவர் அந்த இடத்துல வந்து பைபிள் ஸ்கூல் பிள்ளைகளாக இந்த இடத்தை போய் பார்த்த இடத்துல அவர் போய் இந்த இடத்தை பார்த்துட்டு அவர்கள் அந்த இடத்துல சொன்ன காரியம் என்னவென்றால், ஜான் வெஸ்லி முழங்கால் படியிட்டு ஜெபித்த இந்த இடம். அவர் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற நேரத்தில் அவர் சொல்லுகிறாராம், ஹேர் டுவர்ஸ் வீடா, ஆண்டவரே திரும்பவுமாக இதை செய்யும், திரும்பவுமாக உடைய ஆவியை ஊற்றும் என்று சொல்லி அப்படி செய்த இடத்துல அவர் திரும்பவுமாக அந்த இடத்துல இருந்து ஜெபித்து அந்த இடத்துல தேவன் பெரிய காரியங்களை இங்கிலாந்து ஃபுல்லாக ரட்சிப்புக்குள்ளாக வர்றதுக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்தினார். பிலி கிரஹாம் போய் அந்த இடத்துல இருந்து ஜெபித்திருக்கிறார். பஸ்ஸில் இருந்து ஆக்கள் எல்லாரும் பஸ் எல்லாம் வலிக்கிட்டுறதுக்கு எல்லாம் ஆயத்தம். ஆனால் பிலி கிரஹாமை காணலைன்னு சொல்லி சரி எல்லாரும் திரும்ப வந்து தேடின இடத்துல அவர் போய் திருப்பவும் இருந்து ஜான் வெஸ்லி ஜெபித்த அதே ஜெபத்தை பிலி கிரஹாம் ஜெபித்தார். என்னென்று, ஆண்டவரே திரும்பவுமாக உங்களுடைய ஆவியை ஊற்றும் என்று சொல்லி ஜெபித்து அநேக கோடி மக்களை அவர் பிலி கிரஹாம் தேவனுடைய ராட்சியத்துக்கொண்டு சேர்த்து கொண்டார். இதுதான் எங்களுடைய ஜெபமாக இருக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய ஜெபமாக இருக்கணும். நாங்கள் எங்களுடைய தேவைகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் இல்லை, அதெல்லாம் நாங்கள் செய்யத்தான் வேணும்.
ஆனால் அதுக்கு மேலாக ஜெபத்திலே கூட கணக்கு வித்தியாசமான ஜெபங்கள் உண்டு. ஆத்தும பாரத்துக்காக ஜெபிக்கிற ஒரு பாரம் எங்களுடைய இதயத்திலே எந்த நேரமும் இருக்க வேண்டியதாக. அந்த பிலிகிராம் கிட்டத்தட்ட 100 வருஷம் ஜீவித்திருக்கிறார். அந்த 100 வருஷத்திலேயும் அவர் அநேக மில்லியன் அநேகரை தேவனுடைய ரட்சிப்புகளாக வழிநடத்தி தேவனுடைய ராஜ்யத்துக்காக சேர்த்து கொள்கிறதுக்கு ஒரு வழியாக இருந்தார். ஜான் வெஸ்லி 17ஆம் நூற்றாண்டில், இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துல எங்களுடைய டைமில் ஆண்டவர் எழுப்புறதுக்கு யாரை எழுப்பு? இசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, யார் என் காரியமாய் போவார்கள், யாரை நான் அனுப்புவேன். அப்போ நாங்கள் எங்களை உண்மையாகவே ஆண்டவரிடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரை திரும்பவும் உம்முடைய ஆவி ஊற்றும். அதாவது ஆவி ஊற்றுறது என்று சொல்லி அதில் திரும்பமாக இப்படியான எழுப்புதல்கள் வர வேண்டும். நாங்கள் இருக்கிற சிட்டியில் எழுப்புதல் வர வேண்டும். நாங்கள் இருக்கிற நாட்டில் எழுப்புதல் வர வேண்டும். இது ஒரு கிறிஸ்தவ நாடு. இந்த கிறிஸ்தவ நாட்டில் இருக்கிற முஸ்லீம்களை நாங்கள் பார்க்க மாட்டோம். அநேகர் நான் நேற்று கூட நான் சில காரியங்களை நான் ஆராய்ந்து பார்க்கல கணக்கு காரியங்களை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் இவ்வளோ பேரையும் இதுக்குள்ள வைத்திருக்கிறார், இந்த யூரோப்பாக்குள்ள வைத்திருக்கிறார். யூரோப்பா இப்போ நடக்கிற இந்த எங்கட காலத்தில் நாங்களுடைய கண்கள் காண, எங்களுடைய காதுகள் கேட்க யூரோப்பாவிலே பெரிய எழுப்புதல்களை நடக்க நாங்கள் காத்திருக்கிறோம். நாங்கள் ஜெபிப்போம், தொடர்ந்து ஜெபிப்போம். நாங்கள் தொடர்ந்து இந்த பாரப்பட்டு இந்த யூரோப்பாவில் இருக்கிற ஜனங்களுக்காக, முக்கியமாக யூதருக்காகவும் மற்றவர்களுக்கு என்னென்னு சொல்கிறேன் ஹைடுன்னா மற்ற ஜாதி ஜனங்களுக்காகவும், முதலாவது ஜூதருக்காக கொடுக்கப்பட்டது, அடுத்தது மற்ற ஜாதி ஜனங்களுக்காக, புறஜாதி ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க நாங்கள் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம், கட்டாயம், அது சரி. ஆனால் புறஜாதி ஜனங்களுக்காக நாங்கள் திரும்பமாக எங்களுடைய இருதயத்திலிருந்து ஒரு 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 உண்மையாக ஒரு வித்தியாசமான ஒரு ஜெபம் நாங்கள் ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது. நாங்கள் ஜெபிக்கிற எல்லாம் இது எங்கட சொந்த தேவைகளுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், ஜெர்மன் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், ஆனால் புறஜாதி ஜனங்களை ஆண்டவர் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிப்போம். நாங்கள் எழுந்து நின்று நாங்கள் ஜெபம் செய்வோம். தேவன் தந்த வார்த்தைகளுக்காக தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி நாங்கள் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் கர்த்தாவே, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தந்து நீர் தாமே எங்களை ஆண்டவரை திரும்பவுமாக ஆண்டவரே எங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக நன்றி. உம்முடைய ஆண்டவரை விருப்பத்தை எங்களுக்குள்ளே ஆண்டவரை திரும்பவும் வைக்கிறதுக்காக நன்றி. ஆண்டவரை திரும்பவும் ஆண்டவரை இந்த தேசத்தில் எழுப்புதல், திரும்பவும் ஆண்டவரை இந்த ஆண்டவரை யூரோப்பாவிலே எழுப்புதல்கள் வரட்டும் சுவாமி. ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும், அலையாய் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரை தேச எல்லை எங்கும் ஆண்டவரை உம்முடைய நாமம் சொல்லப்பட்டு வர வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, பாரப்பட்டு ஜபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரை ஜனங்களை ரட்சியும், ஆண்டவரை ஜனங்களை ரட்சியும். ஆண்டவரை எங்களை அனுப்பும் சுவாமி, எங்களை அனுப்பும் சுவாமி. ஆண்டவரை நாங்கள் போய் மற்றவர்களுக்கு ஆண்டவரை கர்த்தாவே உம்முடைய நாமத்தை சொல்ல, ஆண்டவரை இயேசு உன்னை நேசிக்கிறார் என்று சொல்ல, இயேசுனாலே உனக்கு விடுதலை என்று சொல்ல, ஆண்டவரை நீர் எங்களை தகுதிப்படுத்தி எங்களை அனுப்பும் சுவாமி. நாங்கள் போகிறோம் சுவாமி. ஆண்டவரை எங்களை அனுப்பும். திரும்பவுமாக ஆண்டவரை எழுப்புதல் தீ பற்றி எரியட்டும், எழுப்புதல் தீ பற்றி எரியட்டும் சுவாமி. ஆண்டவரை எழுப்புதல் தீ பற்றி எரியட்டும் சுவாமி. எங்களுடைய நாங்கள் இருக்கிற ஆண்டவரை நாங்கள் இருக்கிற ஸ்டேட்டிலே எழுப்புதல் தீ பற்றி எரியட்டும். நாங்கள் இருக்கிற மாகாணத்திலே எழுப்புதல் தீ ஆண்டவரை நீர் ஊற்றுவீராக ராஜா. ஆண்டவரை இந்த தேசத்தை ஆண்டவரை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெர்மன் தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரை நீர் பெரிய காரியங்களை செய்கிறதுக்காக நன்றி. ஆண்டவரை நாங்கள் போகிற இடமெல்லாம் உம்முடைய நாமத்தை சொல்லி வருகிற பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றுவீராக ராஜா. கர்த்தாவே, உம்முடைய கரத்தில் எங்களை முற்று முழுதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய
உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரை நீர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் சுவாமி ஆண்டவரை எங்களுடைய இருதயத்தில் இருந்து ஆண்டவரை மற்றவர்களுக்கு ஆண்டவரை ஆறுதலாக ஆண்டவரை புறப்பட்டு செல்ல நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் வாய்களை திறந்து அவர்களோடு பேசும்போது அவர்களுடைய மனங்கள் ஆண்டவரை உடைக்கப்பட்டிருக்கிற மனங்கள் திரும்பமாக கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ரட்சிப்பை ஆண்டவரை அவர்களுக்கு நீர் கொடுக்கிறதுக்காக நன்றி. ஆண்டவரே நீர் ஆண்டவரே எழுதப்பட்டிருக்கிறது போல ஒருவன் ஆண்டவரே தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறான், மற்றவர் தண்ணீரை ஊற்றுகிறார். ஆண்டவரே நீரோ ஆண்டவரே வளர செய்கிற தேவனாய் இருக்கிறீர் சுவாமி. கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கொண்டு செல்கிற பாத்திரங்களாக நீர் எங்களை மாற்றுவீராக சுவாமி. கர்த்தாவே உம்முடைய கரத்தில் எங்களை முற்றும் முழுதுமாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும், எங்களை வழி நடத்தி அருளும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபம் பண்ணி இருக்கிற பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஹalleluya.